இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பிரதமர் மோடி மதுரைக்கு வந்திருந்தாரு. வந்த விஷயத்துல அவர்கள் கூட்டணி உறுதிப்படுத்திருக்காரு. எப்போதுமே மதுரை வந்த மோடி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி பேசுவாரு. ஆனால் நேற்றைக்கு திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு பாத்தீங்க. பிரதமர் மோடி திருப்பரங்குன்றத்திற்கு வந்ததிலும் ஒரு மலிவான அரசியல் இருக்கிறது. திருப்பரங்குன்றம் பிரச்சனையை சில பேர் குளிர்காய நினைக்கிறார்கள். அந்த குளிர்காயக்கூடிய மனிதர்களில் நாடாளும் பிரதமரும் இருப்பது எனக்கு வருத்தம் இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பாத்தீங்கன்னா காலேஜா என்னோட ஈர்ப்பு புரிஞ்சிருக்காங்க. அவங்க ஒரு வாக்குறுதி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இதற்காக பிறகு பாத்தீங்கன்னா திமுக இன்றைக்கு காங்கிரஸ் பேருக்கு நாளைக்கு நீங்க தெரிவிக்கிறாங்க. எங்களோட கூட்டணி அறிவிப்பு பாக்குறீங்க இல்ல, காங்கிரஸ் உள்ளே அந்த கழகத்திற்கு கால் முளைத்து நாட்கள் ஆகிவிட்டன. காங்கிரசுக்கு உரிய மரியாதையை திமுக கொடுக்கவில்லை. விக்கிரவாண்டி முதல் பொதுக்கூட்டத்தில் எங்கள் தலைவர் ஒரு பொலிட்டிக்கல் பாம்பை எடுத்து எறிந்தார். அரசியலில் அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கென்றார். அது பல கட்சிகளுக்கு அந்த பாம்பு இன்னைக்கு வெடிக்க தொடங்கி இருக்கிறது. நேற்றுக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்த ஷோடவர் நேற்று டெல்லி போய் நாங்கள் கேட்கிற எண்ணிக்கையில் அவர்கள் தொகுதி தருவதாக இல்லை, நாங்கள் இதிலே திருப்தியாக இல்லை என்று சொன்னது மட்டுமில்லாமல் தாவேக எங்களை விரும்புகிறது, தாவேகாவிலே இருக்கிறவர்கள் எங்கள் மீது உறவு வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறார்கள். நாங்க கேட்கல, அவர்களாகவே சொல்லுகிறார்கள் என்றால் காங்கிரஸ் காலம் காலமாக அதிகாரத்தில் இருந்த பாண்டிச்சேரியில ஆட்சி அமைக்க திமுக விரும்புகிறது. அதற்கான வேலையை தொடங்கிவிட்டார்கள். ஆகவே நம்முடைய பாக்கெட்டில் இருக்கிற ஒரே மூலதனம் பாண்டிச்சேரி, அதையும் கபலீகரம் செய்கிற கவலைதான் காங்கிரஸ் தாவேகா நோக்கி திருப்பி இருக்கிறது. நாளைக்கு விவரமில்லை. பேச்சுவார்த்தை அது எனக்கு தெரியாது. அது எங்க தலைவர்கள் சொல்றாங்க.